இன்னைக்கு மடிச்சிடலாம் நாளைக்கு மடிச்சிடலான்னு சோம்பேறித்தனை பட்டு கடைசியில் பிளாட்ஃபார்மில் கடை போட்டு விற்கிற நிலமையா என் கதை மாறிடுச்சு. என்னதான் வாஷிங் மிஷினே துவைச்சாலும் அதை மடிச்சு அந்தந்த இடத்துல வைக்கிற கஷ்டம் பெண்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். இந்த துணி மடிக்கிற வேலைக்காகவே இன்னைக்கு நான் கிச்சனுக்கு லீவ் விட்டுட்டேன். எங்க ஏரியால காதர்பாய் பிரியாணி அப்படின்னு ஒரு கடை திறந்திருக்காங்க. ஆடி ஆஃபர் போட்ட மாதிரி ஒரு பிரியாணி வாங்கினா ஒரு குலாப் ஜாமுன் ஃப்ரீன்னு சொன்னதும் கடையில் அவ்வளோ கூட்டம். இதே காதர்பாய் பிரியாணியை நாங்கள் திருச்சியில் ஒரு தடவை சாப்பிட்டோம். அங்கே சாப்பிடும்போது சீரக சம்பால சாப்பிட்டோம். இதுவும் அவங்களோட பிரான்ச்சாக தான் இருக்கும்னு நினச்சி தான் போனோம். ஆனால் உள்ளே போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த காதர்பாய் வேற அந்த காதர்பாய் வேறன்னு. ஆனால் பேரு லோகோ எல்லாமே பார்க்கறதுக்கு ஒரே மாதிரியே இருக்கு. போனதுக்கு அப்புறம் மட்டன் பிரியாணி கூட இல்லை, வெறும் சிக்கன் பிரியாணி தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. டைம் 2 மணி கிட்ட ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் வேற எங்கே போறதுன்னு வேற வழியே இல்லாமல் ஆளுக்கு ஒரு சிக்கன் பிரியாணி ஒரு ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணிட்டோம். அம்பரிஷ் குட்டி ஒரு சிக்கன் 65 கேட்டதால அவனுக்கு முன்னாடியே கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. இந்த கடையில் செல்ஃப் சர்வீஸ் தான், அதனால பிரியாணி ரெடி ஆனதும் நம்மளே போய் வாங்கிட்டு வந்துடணும். எனக்கு எப்பவுமே இந்த பிரியாணில அவ்வளவா பிடிக்காது. அதுலயும் இந்த பாஸ்மதி பிரியாணினா பார்க்கும் போதே வயிறு நிறைஞ்ச மாதிரி ஆயிடும். பிரியாணியை ஒரு கோன்குள்ள வச்சு வித்தியாசமா மூடி கொண்டு வந்தாங்க. அதை பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு. வெனிலா எசன்ஸ் மாதிரி பிரியாணிக்குன்னு ஒரு எசன்ஸ் இருக்கு. அது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. அதை போட்டா அப்படியே அந்த பிரியாணியோட டேஸ்ட் ஃபிளேவர் எல்லாமே மாறிடும். அதனாலேயே இந்த ஹோட்டல் பிரியாணி எனக்கு சுத்தமா பிடிக்காமையே போயிடுச்சு. வாங்கின ஃப்ரைட் ரைஸ் ஆளுக்கு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு ஃப்ரீயா கொடுத்த குலாப் ஜாமுனை மட்டும் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம்.